ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா ராஜஸ்தான் ஸ்பெஷல் கேவர் ஸ்வீட். அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது என்னென்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து ஸ்வீட் மொத்தமாக செஞ்சு ஆர்டரெல்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து நெய்யும் ஐஸ் கட்டியை நல்லா அடிச்சுட்டு அதுக்கு மேலே மைதா மாவு, பால், அதாவது கூலிங்கான பால், கூலிங்கான தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கோங்களாம். அதுக்கப்புறம் அந்த சூடான நெய்யில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு 4-5 லேயர் ஊற்றுறாங்க. ஊற்றி அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அப்புறம் சர்க்கரை பாகு அது மேலே ஊற்றுவாங்களாம். அவர் சொன்னார். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன் இந்த ஸ்வீட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டும் பார்க்குறேன் கேவர் ஸ்வீட். அவங்க சொன்னாங்களாம் ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்வீட்டு அப்படின்னு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க, ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த மைதா மாவு பால் கலர் இது எவ்வளோ நேரம் ஆகும் முடிக்க? ஒரு டைம் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு இது முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? कितना बजे होगा? 10 मिनट में. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செய்கிறதுக்கு பெரிய பெரிய கரண்டி, பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் ஃபுல்லாக எல்லா ஸ்வீட்டும் செய்கிறாங்க. இந்த ரோஸு அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்வீட் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அதான் எதுக்கு இது மேலே டெக்கரேஷன். இந்த ஸ்டிக்கு வச்சு பள்ளம் பண்ணி அதில் அந்த மாவை திருப்பி லேயர் ஊற்றுறாங்க. நடுவில் அந்த நெய்யும் ஊற்றிக்கிறாங்க. இப்போ இந்த கத்தியை வச்சு ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது எடுக்க போகிறாங்க. அது வெந்தவுடனே ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இது பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை எடுத்துடும். நெய்யை நல்லா வடிகட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துடுறாங்க. இந்த கடாயில் வந்து 3 பார்ட்டிஷன் இருக்குது. இப்போ எடுத்து வச்ச அந்த கேவர் மேலே அவங்க சர்க்கரை பாகு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவாங்களாம். இதாங்க இந்த ஸ்வீட்டை இப்போ ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டு பார்க்குறேங்க. இது மாதிரி எடுத்து வச்சு ஆற வச்சு அதுக்கு மேலே சர்க்கரை பாகு இது பண்ணி விட்ருவாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஸ்வீட்டை பார்க்குறேன், கேள்விப்படுறேன். அந்த கிச்சன்லேயே போய் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடாயில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பார்ட்டிஷன் இருக்குது. அந்த கிச்சனில் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரைண்டர் இருந்தது. மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. ஏதோ இன்னொரு ஸ்வீட் ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.